இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறை வார்த்தை 33. பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தீமை செய்வோருடைய வீட்டில் நிச்சயமாக ஆண்டவரின் சாபம் தங்கும். இதோ தங்களுடைய வாழ்நாளெல்லாம் தீமை செய்வதையே வேலையாக வைத்திருப்பார்கள். பொய் சொல்லி மற்றவருக்கு எதிரான காரியங்கள் செய்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து, இந்த நாட்களில் அவர்கள் குடும்பத்திற்கு வேண்டிய சாபத்தை அவர்களே சேகரித்து வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு வாழ்வு வாழாதபடி கவனமாயிருப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் இந்த உலகில் நமக்கு நட்பேர் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாக நமக்கு ஒரு இடம் உண்டு. உலக பிரகாரமான மனிதனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழாமல் நம்முடைய ஆண்டவரின் விருப்பத்தின்படி வாழ்வோம். எந்த சாபமும் நம்மை சேராது. ஆண்டவரின் ஆசீரை பெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம்